விஷுவல் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சிடலாம். புரியல. போயிட்டு வரவா? பேசலாம், இருங்க கொஞ்ச நேரம் பேசலாம். சாப்பாடலாம் எப்படி சாப்பிட்றீங்க? காலையில இதுவும் சாயங்காலம் காலெல்லாம் இதெல்லாம் கையில இப்போ நீங்க இந்த விஷுவலை பார்க்கும்போது உங்க மைண்ட்ல எந்த மாதிரியான ஒரு தாட் வருது, உங்க ஹார்ட் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குது? இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஐயோ பாவம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்து உங்க எல்லாருக்கும் வந்திருக்கும். பட் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு உங்களுக்கு அது தெரியாது. இந்த மாதிரியான பர்சன்ஸை நீங்க வந்துட்டு உங்களோட ரெகுலர் லைஃப்ல எத்தனையோ தடவை கிராஸ் பண்ணிருப்பீங்க. கோயில் வாசல்லையா இருக்கட்டும், ரோட்டோரங்கள்லயா இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டோட, ரயில்வே ஸ்டேஷனோட மூலைகள்லயா இருக்கட்டும், இந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்துட்டு யாரையும் எப்பவும் டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க பாட்டியை படுத்திருப்பாங்க. இவங்களோட லைஃப்ல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்றத பத்தி எந்த ஒரு தாட்டும் வந்து நமக்கு இருக்காது. அவங்கள நம்ம வந்து ஒரு இதுவாவே நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். இந்த மாதிரியான பர்சன்ஸோட லைஃப்ல அப்படி என்னதான் நடந்திருக்கும், அப்படி எந்த காரணத்துக்காக அவங்க வந்து இந்த மாதிரி ஆயிருப்பாங்க அப்படின்னு பத்தி இவரோட லைஃப்ல அப்படி என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சோம். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்றும் முன்னாடி இருந்தே வந்து பிச்சைக்காரங்களா இருந்தது இல்ல, ரொம்ப பெரிய பணக்காரங்களும் இருக்காங்க. பெத்த பிள்ளைகளே வந்துட்டு அடிச்சு வீட்டோட துறந்து விட்டவங்களும் இருக்காங்க. முன்னாடி சொல்றதை கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பிள்ளைங்கலாம் வந்துட்டு இந்த மாதிரி அடிச்சு துரத்தி அவங்க வந்துட்டு நீங்க எனக்கு அப்பா இருக்கு அந்த மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வளர்ந்த பிள்ளைங்களே அவங்களை வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்களே வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க. இவங்களை வந்து பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அடிப்பட்டா வந்து என்ன ஆச்சு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ரொம்ப ஒடுக்கப்பட்டு வாழ்க்கையோட தோரத்துல தனக்கேன்னு எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம வாழ்வாதாரம் வாழ்வதற்கு எந்த ஒரு சின்ன விஷயம் கூட இல்லாம அவங்க யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அவங்க பாட்டுக்கிறாங்க. சரி இவங்களுக்கு நம்ம கொஞ்சமா உதவி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸா யோசிச்சு பண்ண ஆரம்பிச்சதான் வந்துட்டு இந்த ஹங்கர் ஃபீட்ஸ். வாழ்க்கையோட அந்த 3 அடிப்படை தேவைன்னு சொல்லுவாங்கல்ல, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இந்த ஒரு 3 விஷயமே இல்லாத மக்களா இல்லாதவங்களை தான் நாங்க வந்து தேடுறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டோரி இருக்குங்க. இந்த மாதிரி நாங்க வந்து போன வாரம் ஒருத்தரை போய் சந்திச்சோம். அவர் பேரு வந்துட்டு நாகப்பன். அவர் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, அவருக்கு வந்துட்டு 3 பசங்க. 3 பசங்கள்ல வந்துட்டு 3வது பையன் வந்துட்டு செத்து போயிரு. சரிங்களா? அந்த 3வது பையன் செத்து போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்க 2 பசங்க வந்துட்டு ரொம்ப அவர் வந்து 80 வயசு ஆகுதுங்க. கொஞ்சம் காசே இல்லைன்னு சொல்லிட முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க முடியாது. நிறைய காசு இருக்கு. இருக்க காசு வச்சுட்டு 2 பசங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. கல்யாணம் பண்ணி வச்சு இனிமேல் நம்ம கடைசி காலத்துல நம்ம பசங்க நமக்கு சோறு விட்டுவாங்க, நம்ம பசங்க நமக்கு சோறு போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அந்த பசங்க கிட்ட வந்துட்டு போறாரு. பசங்க வந்துட்டு மிஞ்சி போனா வந்து ஒரு 5 வருஷம் பாத்துக்கிறாங்க. அதுவும் பொண்டாட்டிக்காக. அப்பா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால பிள்ளைங்களோட வந்துட்டு அவரால் முழுசா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பொண்டாட்டி செத்து போனதுக்கு அப்புறம் நீதான் எங்களை பாத்துக்கவே இல்லை, நான் எதுக்கு ஒன்னா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட பாசத்தை புரிஞ்சுக்காத பசங்க அப்பா வந்துட்டு ஒரு காரணம் பண்ணி அவர் வந்து முழுசா வீட்டை விட்டே வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. அந்த மனுஷன் வந்து பாவம் என்ன பண்றதுன்னே தெரியாம வீட்டை விட்டு வெளியே வந்து அவரோட 3வது பையன் செத்ததுக்கு அப்புறம் 3வது பையன் தான் வந்து முழுசா அவரை பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த 3வது பையன் செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம ரோட்ல வந்து படுத்தவர் தான். அவர்கிட்ட எதுவுமே இல்லை. போ அவர் தான் வந்துட்டு அதை ஃபர்ஸ்ட் சந்திச்சோம். அவர் சந்திக்கும் போது அவர் வந்துட்டு சொன்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப அளவச்சிருச்சு. அதை வந்துட்டு அதை வந்துட்டு போன விஷயம் வந்துட்டு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிருந்தோம். வாழ்க்கையே வெறுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம அவர் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்குது. ஒரு நண்பனோட முக்கியத்துவத்தை வந்துட்டு அவ்வளவு அழகா சொல்லியிருந்தாரு. எல்லாருமே விட்டுட்டு போயிடுவாங்க, நண்பன் ஒருத்தவங்க தான் கூட இருப்பான் அப்படின்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. மனுஷன்ல கிடையாது. கொண்டு வந்தார் நன்றி, கொண்டு வந்தாலும் வளர்கிற நாய், நீர் கொண்டு வந்தார் நல்லா தெரியும். உலகம் செய்வார் பத்தினி உயிர் காப்பாற்றுவாங்க. ஹங்கர் ஃபீட் சென்னை, பசி இல்லா சென்னை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாங்க எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம தான் ஆரம்பிச்சோம். பட் அந்த பெரியவரை போய் நாங்க சந்திச்சப்போ அவர் சொன்ன அந்த விஷயம்லாம் வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜிட்டிக்கா இருந்துச்சு. அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய மனுஷன். எங்களுக்கு தான் 20 வயசு ஆகுது. எங்களை விட அவரோட வயசுல பாதி கூட எங்களுக்கு இல்லை. அந்த மனுஷன் சொன்ன அந்த விஷயம் நல்லா இருக்க தம்பி அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் வந்துட்டு எங்களுக்கு எவ்வளவு எனர்ஜிட்டிக்கா இருந்துச்சுன்னா வந்துட்டு சொன்னா புரியாது. அது வந்துட்டு அதெல்லாம் எப்படி சொல்றது எனக்கு தெரியல. அதெல்லாம் சத்தியமா சொன்னா புரியாது. அந்த விஷயம் வந்துட்டு உணர்ந்து பார்த்தாதான் தெரியும்.
அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. சரி இன்னும் நிறைய பேர்ட்ட வந்து நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து எங்களுக்கு கொடுத்தது. போன வாரம் நேற்று வந்துட்டு நாங்கள் போயிட்டு ஒரு பர்சனை வந்து சந்திச்சோம். இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஞானசேகரன். இவர் வந்துட்டு 25 வருஷமா வந்துட்டு அவரே சொன்னாருங்க, 25 வருஷமா எந்த ஒரு சாப்பாடுமே சாப்பிடாம தண்ணியில உப்பு மட்டும் கலந்து குடிச்சுட்டே உயிர் வந்திருக்காருங்க. அவர் வந்துட்டு இப்போ கூட நிஜமாவே 25 வருஷமா அவர் வந்துட்டு தண்ணி மட்டுமே குடிச்சிருந்திருக்காருங்க. அவர் வந்துட்டு அதனாலதான் வந்துட்டு பேச்சு போச்சுன்னு அவரே சொல்றாரு. அவர் வந்துட்டு இப்போ கூட நான் வந்து சாப்பாடு வாங்கி தரோம் அப்படின்னா நான் வந்துட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு அவ்வளவு அடம் பிடிக்கிறாரு. சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எவ்வளவோ கம்பல் பண்ணி பார்த்தோம், அவர் வந்துட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்துட்டு ஊபர் பிறவிலே உண்மை கிடையாதுங்க. அவரால் வந்துட்டு இப்போதான் சரியா வந்து பேச முடியல. அவர் வந்துட்டு 70 வயசு ஆகுது. அவருக்கு வந்துட்டு 2 பசங்க வந்துட்டு அவரோட 15 அந்த பசங்களோட 15 வயசுலயே அந்த 2 பசங்களும் இறந்து போறாங்க. அந்த 2 பசங்களும் இறந்து போன ரொம்ப வேதனையில அவர் முன்னாடி விட்டுட்டு வந்திருக்காரு. அந்த அவங்களோட ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. கேட்டா நான் வந்துட்டு 20 வருஷமா இப்படிதான் ரோட்டோரமா பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் யாரும் வந்து என்கிட்ட என்னன்னு கூட கேட்டது கிடையாது. நீங்க வந்து கேட்டதே எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு தம்பின்னு அவர் சொன்ன அந்த அவர் வந்து எழுதி காமிச்சாரு. அவர் வந்துட்டு அவருக்கு கையெழுத்து போற அளவுக்கு எழுத தெரியுது. ஏதோ அந்த காலத்திலேயே வந்து ரொம்ப அதிகமா படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவரும் வந்துட்டு அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் நாங்க செஞ்சப்போ அவர் வந்துட்டு நல்லா இருக்கு தம்பி நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு அவர் கையெழுத்து கூட்டும் போது வர்ற அந்த ஒரு சின்ன சந்தோஷம் வந்துட்டு அதெல்லாம் வார்த்தையால கண்டிப்பா சொல்லவே முடியாது. சரி குடிங்க, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. உங்க பேரு? உங்க பேர் புரியல. ஞானசேகரன் அவங்க பேரு. உங்க பேர் ஞானசேகரன் கரெக்டா? சரி, எந்த ஊர் நீங்க? எந்த ஊரு, எங்கிருந்து வரீங்க? நீங்க கார் மெக்கானிக்கா? கார் மெக்கானிக் கோடம்பாக்கமா? கோடம்பாக்கத்துல நீங்க கார் மெக்கானிக்கா இருந்தீங்களா? இப்போ 2 பசங்க இருக்காங்களா? என்ன பண்றாங்க பசங்க? என்ன பண்றாங்க? 20 நாள் இங்க இருக்கீங்க சாப்பிடாம. 20 நாள் சாப்பிட்டீங்களா? 20 நாள் சாப்பிடாம எப்படி இருக்கீங்க? டெய்லியும் குளிக்கலாம்ல? டெய்லியும் குளிக்கிறீங்களா? இனிமேல் நான் புது ஷர்ட்டை வாங்கி கொடுத்துட்டு போவா, புது சட்டை புது பேண்ட் வாங்கி கொடுத்துட்டு போவா. சரி, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏன் வீட்டை விட்டு வந்துட்டீங்க? இங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா? 15 நாளா தான் இங்க இருக்கேன் நீங்க? ஓ, அதுக்கு முன்னால எங்க இருந்தீங்க? நீங்க கல்யாண வீடுகள்ல பார்க்கும்போது நீங்க அந்த இலை கொட்டுற இடத்துல ஒரு 4-5 பேர் சுத்தி உட்காந்துருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? நீங்க இலை கொட்டோம் அப்படியே ஓடி வந்துட்டு எவ்வளவு ஆர்வமா எடுத்து சாப்பிடுவாங்கன்றதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங் இருக்கும்? அவங்களுக்கு வந்துட்டு நம்மளால ரெகுலரா சோறு கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம வந்துட்டு சாப்பிட்டு மிச்சமான சோறையே அவங்க வந்துட்டு அவ்வளவு ரசிச்சு சாப்பிடுறாங்கன்னா நம்ம வந்துட்டு விருப்பப்பட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சோறு கொடுத்து அவங்க எந்த அளவுக்கு ரசிச்சு சாப்பிடுவாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துக்க மாட்டேன். நம்மளுக்கு தாங்க அது வேஸ்டான சோறு. அவங்களை பொறுத்த அளவுக்கு அது வந்துட்டு ஒரு பெரிய படையல் கிடைச்ச மாதிரி அப்படியே நிறைய ஸ்வீட்லாம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களால ரெகுலரா கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு வந்துட்டு உங்களோட விசேஷ நாள் இல்லையா, எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கும் போது அவங்களுக்கு ஒரு 5 பேருக்காச்சும் சேர்த்து சமைச்சு கொஞ்சமா கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வர சந்தோஷம் வந்துட்டு வேற ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நாங்க வந்துட்டு அந்த 2 பேருக்கு கொஞ்சமா போய் சாப்பாடு கொடுத்தப்போ அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் அவங்க வந்து அந்த ஆசீர்வாதம் பண்ணுது. வச்சிருக்கீங்களா? இங்கே வச்சுக்கணும். நாளைக்கு குளிச்சுட்டு போட்டுக்கணும், சரிங்களா? மறந்து வச்சுட்டு போயிட்டு போறீங்க, பத்திரமா எடுத்துட்டு போனோம். யாரா எடுத்துட்டு போயிடுவாங்க, நான் முடிச்சு போட்டு எல்லாம் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி சரி, இருந்தாங்க பத்திரமா வச்சுக்கோங்க, அவங்ககிட்டயே வச்சுக்கோங்க. காசு வச்சுக்கோங்க, இருந்தாங்க காசு. அந்த மாதிரி கிடைக்கிற சந்தோஷம் தாங்க ரொம்ப உண்மையான சந்தோஷம். இன்னொரு ஒரு இன்சிடென்ட் வந்து அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் வந்துட்டு அவருக்கு டீ வாங்கி கொடுத்தப்போ அவங்களால சாப்பிட முடியல. சாப்பாடு சாலிடான ஃபுட் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. அவர் வந்துட்டு நாங்க டீ வாங்கி கொடுத்தப்போ டீ கொஞ்சம் கீழே ஊத்துறேன், எதுக்கு தாத்தா டீ வந்து கீழே ஊத்துறீங்க அப்படின்னு கேட்டப்போ, எப்பவுமே நான் கொடுக்கும் போது கடவுளுக்கு ஏதாச்சும் ஒரு பண்ணணும் அப்படின்னா கடவுளுக்கு கொடுத்துட்டு தான் தம்பி நான் பண்ணுவேன். அவரோட இந்த மாதிரி சொன்ன உடனே என்னோட ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்த பொண்ணு ஒரு பொண்ணு சொல்லிச்சு,
கடவுளுக்கு தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கடவுளுக்கு திருப்பி தந்து என்ன வாழ்க்கை ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. கடவுள் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கடவுள் எதுவும் பண்ண மாட்டாங்க. கடவுள் நம்ம மூலியமா தான் பண்ணுவாரு. அதான் இறங்கி பண்ணணும். கொஞ்சம் ஆர்வம் அவங்க வந்து நம்ம வீட்டுல வந்தவங்களாம் நினைச்சு கொஞ்சம் கேர் எடுத்து ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு உதவி பண்ணா கூட அவங்களுக்கு நம்ம சொந்தமா நினைச்சு பண்ணிக்கலாம். அதாங்க ஒரு உண்மையான சந்தோஷம். அந்த ஒரு சந்தோஷம் எப்பயுமே கிடைக்காது. உங்களால அதிகமா செய்ய முடியலன்னு பரவாயில்ல. நம்மளால வாழ்க்கையில 100 ரூபா 5 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 2 பேருக்கு 5 ரூபா வாங்கினா கூட அவங்க டீ குடிக்கிற ஒரு காசு ஒரு இது கிடைக்குது. அது ரொம்ப முடியலன்னா கூட பரவாயில்ல. உங்களால முடிஞ்சது ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறதா கேட்கணும். இதை வந்துட்டு நீங்க காசா மட்டும் தான் கொடுக்கணும்னு எதுவுமே இல்லை. கொஞ்சம் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ட்ரெஸ் இல்லாம கூட நிறைய பேர் இருக்காங்க. பெத்தவங்க அடிச்சு துரத்தி அதுல பைத்தியமானவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரை சந்திச்சோம். அது வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மென்டலி அஃபெக்டடா இருந்தாரு. அவர் வந்துட்டு எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அது வந்து 4 பேர் தான் போயிருந்தோம். அதனால அவர்கிட்ட எங்களால சரியா பேச முடியல. பேசினா ஒரு புரிஞ்சுக்கூடிய நிலைமையில இல்லை. அதனால வந்து எங்களால பேச முடியல. அதெல்லாம் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹங்கர் ஃப்ரீ சென்னை, பசியில்லா சென்னை அப்படின்னு ஒரு சின்ன சேரிட்டி ஆர்கனைசேஷன் மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். சின்ன பசங்க என்ன பண்ணிட போறாங்க அப்படின்றது எந்த ஒரு இவங்க என்ன பண்ணிட போறாங்க நீ ஏளனமா பார்க்காம ரொம்ப காசு கொடுத்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கொடுத்த காசு வந்துட்டு கரெக்டா நாங்க எல்லாத்துக்கும் கரெக்டா அக்கௌண்ட்ஸ் போட்டு மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்டா கொடுத்துருவோம். எந்த ஒரு காசும் நாங்க எடுத்துக்க மாட்டோம். அஷூரன்ஸ் அதை எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. சின்னதா வந்துட்டு என் கிளாஸ் அளவுக்கு நாங்க ஆரம்பிச்ச ஒரு சின்ன அக்கௌண்ட் வந்து நாங்க எங்க கிளாஸ் அளவுக்கு ஆரம்பிச்ச ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் மாதிரி ஒவ்வொருத்தவங்க 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் ஆரம்பிச்சு இப்ப நீங்க இவ்வளவு காசு கொடுத்து 6000 ரூபாய் 7000 ரூபாய் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வந்தது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். இதை வந்துட்டு உங்க சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா என்னால பண்ணிருக்கவே முடியாது. இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ சப்போர்ட் பண்ணாலும் இனிமேலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க வந்துட்டு எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே பண்ணுவோம். இது வந்து நாங்க மட்டும் தான் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் பில்டிங் ஆச்சுன்னா நீங்களே இது கூட வந்துட்டு சேர்ந்து பண்ணலாம். நீங்களும் ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு உங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட செஞ்சு நீங்க உங்க போட்டோவுக்கு அனுப்புனா கூட பரவாயில்ல பண்ணிருக்காங்க அப்படின்றது கூட நாங்க வந்து சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ டு எவ்ரிவன்.